வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போடும்போது உள்ளான ஆவியிலே பலப்பட்டவர்கள் அதுக்கு விரோதமாக ஏற்று தான் நிற்பாங்க. அல்லேலூயா. ஆர்சியில் ஒரு ஃபாதர் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா, மாதாவுக்கு விரோதமாய் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது என்னன்னா, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வந்தவன் விரோதமாய் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். படிச்சுட்டு வந்து பைபிளினுடைய காரியங்களை திட்டமும் தெளிவுமா எந்த ஃபாதர் என்ன பண்ண புட்டு வைக்கிறாங்க? அதை மாதிரி சொல்லுங்க. வேதத்தின் ரகசியங்களை யார் தெளிவாக என்ன பண்ண பிரசங்கிப்பது? அற்புத குழந்தை இயேசுவின் வழியாக ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு வியாகுல அன்னையின் மூலமாக எதையும் பண்ணவும் முடியாது. இது வேறு நவநாள் என்பது இந்துக்கள் முறைமையின்படி வந்தது. அந்த நவநாளை நீங்கள் கொண்டாட அவசியம் இல்லை. பைபிளுக்கும் நவநாளுக்கும் சம்மந்தமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. பைபிளுக்கும் நவநாளுக்கும் சம்மந்தமே இல்லை. கர்த்தர் தான் எப்போது எனக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் என்கிட்ட துணையாக இருக்கிறதுனால தான் நான் கோலியாத்தை வீழ்த்திட்டு வரேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அற்புதம் நடந்தால் அது உண்மையான அற்புதம். மரியாள் வழியாக அற்புதம் நடந்தால் அது பேய் செய்கிற அற்புதம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இவங்க மாதான்னு பல மாதாக்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், எனவே நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் தாங்க எனக்கு துணை. வேளாங்கண்ணி மாதாவு கோயிலுக்கு நடந்து போய் ஆக்சிடென்ட் ஆனவன் நிறைய பேர், வண்டியில் விழுந்து செத்தவன் அநேக பேர், ட்ரெயினில் விழுந்து செத்தவன் அநேக பேர், கடலில் குளிக்கும்போது அடிச்சுக்கிட்டு போனது நிறைய பேர்த்த, அங்கே போய் குடிச்சு என்ன பண்ணா டாஸ்மார்க் கடைக்கும் பக்கத்தில் விழுந்து என்ன பண்ண செத்து போனவன் அநேக பேர். அருமையானவர்களே, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வாசிக்கலாம். எபிரேயர் 13:6. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என் பேர் இப்போ சகாய ஜான் பீட்டர். எங்கள் அம்மா சகாயமாதா வரத்தின் அடிப்படையில் 4 பிள்ளைகளையும் பெற்றெடுத்தாங்க. அறியாமையில் உள்ள காலம். பைபிளே அப்போ இல்லை. என்னுடைய தாய் என்னுடைய மூத்தண்ணனுக்கு சகாய வேளாங்கண்ணி என்றும், முதல் அக்காவுக்கு சகாய ராணி என்றும், 2வது அக்காவுக்கு சகாய சூசைமேரி என்றும், கடைசியாக இருக்கிற எனக்கு சகாய ஜான் பீட்டர் என்றும் மரியாளை மையமாக வைத்தே பேர் வைத்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பைபிளில் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர். சகாயம் உங்களுக்கு பண்ணுறது கர்த்தர் மட்டும்தான் வேதவசனம் சொல்லுது. சகாய மாதா சகாயம் பண்ண முடியாது. ஏன்னா அது விழுந்து போன தூதன் பாதாளத்தில் இருக்கக்கூடியவன். அவங்கிட்ட போய் முன்னாடி நின்னா, நீ கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டாம், என்ன நான் உனக்கு எல்லாம் தரேன்னு சொல்லி அவனே என்ன பண்ண செயல்படுத்துவான். விழுந்து போன தூதனை வழிபடுகிற சந்ததியிலிருந்து வந்திருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய நீங்கள், தேவனுக்கு முன்பாக எனக்கு சகாய நீர் ஆண்டவரே என்று சொல்ல முடியுமா? சகாய மாதா உனக்கு சோறு போதா? லூர்து மாதா உனக்கு சோறு போடுதா? தேயிலை மாதா உனக்கு சோறு போடுதா? சந்தன மாதா உனக்கு சோறு போடுதா? இது பூரா இந்த ஊரை சுற்றி என்ன பண்ண இருக்கிற மாதாக்கள். இத்தனை மாதாக்கள் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொன்னால், எல்லாமே விழுந்து போன சபை, கத்தோலிக்க சபையின் மூலமாக உருவாக்கப்பட்டவைகள். அருமையானவர்களே, இதை தில்ல எங்கே இருந்தாலும் சொல்லுவேன். வசனத்தின் அடிப்படையில் யார் கேட்டாலும் தெளிவாக நம்ம சொல்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். மனித துணை தற்காலிகம்தான், ஆனால் கர்த்தரின் துணை எப்போதும் நமக்கு உறுதியாக இருக்கு. அல்லேலூயா. நடந்து போகிறவனுக்கு எல்லாரும் சோறாக்கி போடுறாங்க. சோறாக்கி போடுறவனும் கர்த்தரை அறியாதவன் தான், அந்த சோத்தை தின்னுட்டு போகிறவனும் கர்த்தரை அறியாதவன் தான். கடவுள் என்பது யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரியாள் கடவுள் அல்ல. கடவுள் என்பவர் நமக்கு துணை செய்கிறவர். மரியாள் நமக்கு துணை செய்ய முடியாது, மாதாவும் துணை செய்ய முடியாது. என்ன பிரித்து பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? மரியாள் வேற, மாதா வேற. வேதத்தில் மரியாள் என்று தான் பெயர் இருக்கிறது, மாதா என்று பெயர் இல்லை. புரிகிறதா நான் சொல்கிறது? அப்போ பாரத் மாதாவும் வேளாங்கண்ணி மாதாவும் ஒன்று தான். ஏன்னா அது மாதா, அது மரியாள் கிடையாது. சொல்கிறது உங்களுக்கு புரிகிறதா? சிலை வணக்கம். மாதா சிலைக்கு முன்னால் முழங்காலிட்டு வணங்குகிறார்கள். இது தேவனால் அருவருக்கத்தக்கது. உங்களுடைய முழங்கால் எல்லாம் யாருக்கு முன்பாக முடங்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால் முடங்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமத்தில் ரட்சிப்பு இல்லை. மரியாள் ரட்சிப்பாங்களா? மரியாள் மீட்பாங்களா? அல்லது மாதா தான் ஏதாவது செய்ய முடியுமா, மீட்க முடியுமா? அவங்கள மீட்கிறதுக்கே இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்படையாமல் இருந்த இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு தம்முடைய பரிசுத்தாவியை கொடுத்த ஆண்டவர் பிறந்தார்.
அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு போய் பரிசுத்த ஆவியானவரை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்ண மரியாளுக்குள்ளாக ஆண்டவர் வந்து வாசம் பண்ணார். அல்லேலூயா. மரியாளுக்குள்ளாக எப்படி வாசம் பண்ணாரோ அதே போல தான் ஒவ்வொருவருக்குள்ளாக நமக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிறார். மரியாள் எப்படி கிருபை பெற்றவளாக இருக்கிறாளோ அதே போல நாமும் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆர்சியில் சொல்லுவாங்க, கருணை பெற்றவளாக இருக்கிறது போல நாமும் ஆண்டவரிடத்தில் கருணையை பெற்றிருக்கிறோம். கிருபையும் தேவ சமாதானமும் மரியாளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்து தான் வருது. அன்னைக்கு வாழ்ந்த மரியாளுக்கு, இன்னைக்கு இப்போ இருக்க மரியாளுக்கு கிடையாது. இப்போ மரியாள் என்பதே கிடையாது, அந்த லிஸ்ட்டை வைங்க. அதாவது பைபிளில் இருக்கக்கூடிய மரியாள் அவங்க கிருபை பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு மரியாள்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கிருபை பெறாமல் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும். அப்போ மனிதன் செய்யும் சடங்குகள் அநேகமாக இருக்கிறது. ஒரே ஒரு நாமத்தினால தான் முழங்கால் முடங்கணும். தேவையில்லாமல் போய் விக்கிரக ஆராதனைக்கு போய் முழங்கால் போட்டிக்க, ஆண்டவர் நரகத்தில் போய் அதே மாதிரி அவதிப்படுன்னு சொல்லி என்ன பண்ணால் விட்டுருவார். இன்றைக்கி முழங்கால் வலி வர்றதுக்கு காரணம் என்னென்னா, விக்கிரக ஆராதனைக்கு முன்னாடி விழுந்துட்டு இங்கே நான் ரசிக்கப்பட்டேன்னு வந்துட்டு என்ன பண்ணால் கர்த்தருக்கு முன்னாடி முழங்கால் போடுறதே கிடையாது. இப்போ வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். வானோர் பூதலத்துடைய முழங்கால் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடங்கும்படிக்கும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ண தந்தார்? உன்னத நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். முழங்கால் யாவும் இயேசுவின் நாமத்தினால முடங்கணும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினால நமக்கு என்ன இல்லை? ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் அந்த உலகத்தில் என்ன பண்ணுறது தெரியுமா? வண்டிக்கு முன்னாடி யாவே மரியான்னு போட்டிருப்பேன், அப்படின்னா மரியை வாழ்கன்னு போட்டிருக்கேன். அதே போல தான் ஆண்டவர் உங்களை வாழ்த்துறாரு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களை கனப்படுத்துகிறார், வாழ்த்துகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் என்ன பண்ண தாங்குகிறார், உயர்த்துகிறார். அதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், மரியாள் வாழ்க அப்படின்னு சொன்னால் மரியாள் மட்டும் வாழ்கிறது கிடையாது. கர்த்தரை நம்பின யாவரும் வாழ்வார்கள். நீங்கள் யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தராகிய தேவனை நம்பி வாழ்ந்தால் அவர் உங்களை வாழ வைக்க மாட்டாரா? அவர் என்ன சொல்கிறார்? நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை வாழ வைப்பேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு என்று சொல்லுகிறார். மரியாதை காட்டில் நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். பேய் பிடித்த அநேகரை காட்டில் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உங்களை கொண்டு ஆவியானவர் பிசாசுகளை நிர்மூலமாக்குவார். என்ன பிசாசுகள்? அருமையானவர்களே, இயேசுடைய தாய் மரியாள் வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, கனத்துக்குரியவங்க. சொல்லுங்களேன், வணக்கத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து, வணக்கத்துக்குரியவர் கனத்துக்குரியவங்க மரியாள். கனத்துக்குரியவங்க நீங்களும் கனத்துக்குரியவங்க தான், வணக்கத்துக்குரியவங்க அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை யாரும் வணங்க வேண்டாம். இப்போ நான் ஜான் பீட்டராக இருக்கிறேன், நார்மலான ஒரு மனுஷனாக தான் இருக்கேன், நான் அங்கி போடல. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை மட்டும் பெற்றிருந்தா போதும். அல்லேலூயா. அவருடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தால் மட்டும் போதும். தேவனுடைய வசனம் வார்த்தை எல்லாமே நமக்கு கிரியை செய்யும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனித சடங்குகள் மூலம் ஆராதனை செய்ய முடியாது. இந்த வேளாங்கண்ணிக்கு செய்யக்கூடியது எல்லாமே மனித சடங்குகள். போய் முழங்கால் போட்டு மண்ணிலே நடந்து போகிற எவனும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதவன். அதே போல் மாதாவுக்கு சீலை வாங்கி கட்டுகிறவன், அதாவது சிலைக்கு சீலை கட்டுகிறவன் கர்த்தருக்கு உரியவன் அல்ல. பூ சுத்துகிறவன் யாருக்கு? மாதாவுக்கே பூ சுற்றுவேன். நல்ல மல்லிகைப்பூ, நல்ல என்ன பண்ண கனகாம்பரம் பூரா நைட்டும் பகலும் கட்டி என்ன பண்ண அதுக்கு போய் என்ன பண்ண போடுறவன் சபிக்கப்பட்டவன். காலில் ஊர்வலம் போகிறேன், முழங்கால் போட்டு போகிறேன், நடந்து போகிறேன், அப்படி எப்படியே தூக்கிட்டு போகிறேன், கோஷம் போட்டுக்கிட்டு போகிறேன். இவன் பூரா அசுத்தாவி பிடித்தவன். அதனால தான் ஊர் ரசிக்கப்படலை. உங்கள் ஊர் ரசிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நீங்கள் தான் காரணம், நான் தான் காரணம். காரணம் என்னென்னா, அவனை மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே ரசிப்பை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அப்போ இருக்கிற ஒவ்வொரு சத்துருவையும் நிர்மூலமாக்கணும். அல்லேலூயா. அதற்குரிய பவரை, அதற்குரிய ஆயுதத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. வேத வசனத்தை வைத்து ஜெபம் பண்ணி பிசாசை நிர்மூலமாக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவன் பூரா என்ன கட்டளையில் இருக்கிறான்? மனுஷ கட்டளையில் இருக்கான், மனுஷ கற்பனைகளில் இருக்கிறான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 15ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவர்கள் மனிதர் கட்டளைகளை உபதேசமாக உபதேசிக்கிறார்கள், வீணாகவே என்னை ஆராதிக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். மொட்டையை போடுறதுக்கு முதல்ல கழுத்தை கொடுக்க வேண்டியதானே? மாதாவுக்கு மொட்டையை போடுறானா? மொட்டையை போடுறதுக்கு கழுத்தை கொடு, நான் கடவுளுக்காக கழுத்தை கொடுக்கிறேன், தலையாக வைக்கிறேன்னு எவனாச்சும் வைக்கிறாங்களா?
வளர்ற முடியை போய் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறானே, கடவுளை எவ்வளோ தூரம் ஏமாத்துறேன், கடவுளுக்கு என்னன்னா பயபக்தியாக செய்கிறானா, அது மோசம் போக்குகிறான். முடியை கொடுக்குறேன்னு சொல்கிறவன் ஒரு காதை கொடுக்குறேன், ஒரு கண்ணை கொடுக்குறேன்னு குத்திக்க வேண்டியதானே. வளர்கிற முடியை போய் கடவுளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கடவுளை எவ்வளோ தூரம் என்ன பண்ண, அவன் பொல்லாத மனிதனாக இருந்து பொல்லாத கிரியை உடையவனாக இருக்கிறான்.